ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிமிஷம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செகண்ட், இப்போ மணி 1:30 மணி. இந்த டைமில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், குஜராத் இந்த மாதிரி பகுதியில் ஆல்ரெடி பாகிஸ்தானுங்க வந்து தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை சார்ந்து இன்னும் முக்கியமான வீடியோ போட விரும்பியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவிலேயே இதை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆல்ரெடி இந்த வீடியோ ப்ளே ஆகட்டும். இன்றைக்கி ஃபுல் டே, நேற்று நைட்டு என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி பாகிஸ்தானுங்க வந்து இந்தியாவுக்குள்ளே தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து முடிஞ்ச வரைக்கும் வானத்திலே வந்து குழந்து கட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பலம் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க நம்ம இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான்கிட்ட. இதை சார்ந்து இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்த வரக்கூடிய இன்றைக்கி நான் போடக்கூடிய இந்த வீடியோவிலையும் பாருங்கள். இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தயவு செய்து யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. அப்டேட்டுக்கு மேலே அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் 5வது வார். இதில் 2 வார் ஹைலைட்டாக நான் பார்த்துருக்குறேன். இந்த தாக்குதலுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்த பேர் வச்சது காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாட்டு பெண்களோட குங்குமத்தை அழித்த அவங்களுக்கு அந்த குங்குமத்தில் தாண்டா உங்களுக்கு அழிவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பெஷல் அப்டேட் என்னென்னா, நரேந்திர மோடி அவர்களே இந்த பேரை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது குறிப்பிடப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு எல்லாருமே நம்ம இந்தியாவிலிருந்து எந்த ஒரு ஆண்மகனும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. 2 பெண்கள், இந்த 2 பெண்களை வச்சு உலக நாடுகளுக்கு இந்த பெண்களால் தாண்டா உங்களுக்கு அழிவுன்னு சொல்லிட்டு நம்ம நரேந்திர மோடி சுட்டி காமிச்ச இந்த ஒரு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க, எங்கே படித்தாங்க, எப்படி இந்த ராணுவப்படைக்குள்ளே வந்தாங்க, இந்த நேவிக்குள்ளே வந்தாங்க அப்படின்றதையும் முக்கியமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து இன்னைக்கு எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 1 பேர்கிட்ட பாகிஸ்தானில் இறந்து போயிருக்கிறாங்க. அங்கே இறந்து போனவங்க பொதுமக்கள் கிடையாது, நம்ம ஊரில் இறந்தவங்க பொதுமக்கள். அதே மாதிரி பாகிஸ்தானில் போய் நாம் பொதுமக்களை தாக்குனாக்கா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? நத்திங். அங்கே தாக்கப்பட்டது வெறியும் தீவிரவாதிகளை மட்டும்தானே தவிர அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவர்களை யாரையும் தாக்கலை. பாகிஸ்தானை சார்ந்த பொதுமக்களை யாரையும் தாக்கலை. குற்றவாளி தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்கப்பட்டாங்க. நம்ம எதிர்பார்க்காத வகையில் அந்த தீவிரவாதி தலைவரே இன்றைக்கி நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் சார்ந்தவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி முழுக்க அடுத்தடுத்த அப்டேட்டு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது முழுக்க 100% ஜென்யூனான ஒரு டார்கெட். இந்த தாக்குதல் ஒன்லி தீவிரவாதிக்கு மட்டும்தானே தவிர மற்ற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்களை தாக்கணுன்ற நோக்கம் நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் கிடையாது, நம்ம இந்தியாவோட அரசாங்கத்துக்கும் கிடையாது. அப்படி பண்ணால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமையே போயிடும். ஸோ இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்போ நிறைய பேர் வந்து சந்தேகத்தை எழுப்பி விட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டை வச்சு கூட நாம் அவங்கள தாக்கிட்டோம், நாம் அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட சில தற்குறிகள் அதை நம்புறதில்ல. ப்ரெஸ் மீட்டை வச்சு அதை வெளிப்படையாக அந்த வீடியோ வெளியே காமிச்சு கூட இன்னும் நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குது. உண்மையிலே இது நடந்துக்குதா இல்லையான்னு தெரிகிற மாதிரி அடுத்தது ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த பாகிஸ்தானில் தாக்கப்பட்ட, பாகிஸ்தான்னு சொல்ல முடியாது, காஷ்மீரில் ஆக்கிரமிப்பு செய்த அந்த தீவிரவாதிகளோட முக்கியமான பிளேஸை மட்டும் தாக்கியிருக்கக்கூடிய எவிடன்ஸ் பூர்வமான ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோ வெளியாயிருக்கு. தாக்குதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு பின்னாடி எப்படி இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்தியா இராணுவம் தாக்கின இந்த 9 இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தாக்கின அந்த 9 லிஸ்ட்டில்
பஹவால்பூர் இந்த இடத்துல இருந்த இந்த சுபமல்லா மாஸ்க் இருந்த இடம், இந்த மசூதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு இடத்த முக்கியமாக தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல 5 கோபுரம் இருக்கும். அந்த மசூதிக்கு மேலே 5 கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த 5 கோபுரத்தில் 3 கோபுரத்தை நம்ம இந்தியன் ஆர்மி வந்து தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இது முற்றிலும் ப்ரெஸ் மீட்டில் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸு. ஸோ தாக்குறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்தது, தாக்குறதுக்கு பின் அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து இந்த ஃபோட்டோ மூலிமாவே உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். எஸ்பெஷலி இந்த தாக்குதல் வந்து பொதுமக்கள் யாரும் இறந்து போயிடக்கூடாது அப்படின்றத கவனத்தில் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து கவனமாக இருக்கிறாங்க. ஸோ இதில் தாக்கக்கூடிய நபர்கள் வெறியும் தேச குற்றவாளி தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்கியிருக்கிறாங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை அல்ல. ஏன்னா அவங்க செய்தது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பொதுமக்களை தான் தாக்குனாங்க இந்தியாவில். சரியா, நம்ம அதே தப்பை பண்ணாக்கா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. ஸோ இந்த தாக்குதலுக்கு பிறகு நிறைய நியூஸ் ஏஜென்சி எல்லாம் இந்த ஃபோட்டோ இந்த வீடியோவை அவங்களோட சேனலில் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அது தெரியும், பட் இன்னும் சில பேர் நம்பாததுனால தான் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். அடுத்தது 2வது இடம் தாக்குதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருக்கே. ஸோ இந்த இடம் முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது. இந்த லட்சிய தொய்பா இருக்கிறாங்க இல்லையா, இவங்களோட முக்கியமான ஒரு ஹப்பு. அது மட்டும் இல்லை, அதுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட்டு கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல் வந்தால் அதுக்குள்ளே போய் பதிஞ்சிக்கலாம் அப்படின்னு. பட் இதில் நிறைய பேர் இந்த இடத்துல உயிர் சேதம் ஆயிருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு முக்கியமான கீ ஃபெசிலிட்டி ஏரியா. இந்த கீ ஃபெசிலிட்டி ஹப் ஆஃபீஸே இருந்த இடமே இல்லாமல், தடயமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியன் ஆர்மி. நம்மளோட ஆர்மி ஃபோர்ஸை பற்றி நாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய இந்த ஒரு தருணம். ஏன்னா ஜஸ்ட்டு 25 நிமிஷத்தில் பாகிஸ்தானுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தாண்டி அடிச்சுட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த தருணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியலி ஹேண்ட்ஸ் அப் டு அவர் நேவி அண்ட் ஆர்மி ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ராஜ்நாத் சிங் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் முக்கியமான பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுறாரு. ஆப்ரேஷன் சிந்துரா மூலிமா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தான் நாங்கள் டார்கெட் பண்ணமே தவிர அங்கே இருக்கக்கூடிய இன்னோசென்ட் பீப்புளை நாங்கள் யாரையும் தாக்குதல் செய்யலை, நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை அப்படின்னு நம்ம ராஜ்நாத் சிங் வந்து பொதுமக்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதை சார்ந்து நம்ம இந்தியா மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த நிமிஷம். There was an Operation Sindoor was happened in the last night, which was taken the revenge of our 27 families. The name itself is telling that Operation Sindoor. Sindoor means we all lost our husbands. The thank to Modi that we are so innocent people, but we lost our lives. ஸோ இந்த ஒரு சீரியஸான ஒரு தருணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாசிப் முனிரும் பாகிஸ்தான் விமானப்பட தலைவர் சாகிர் அஹமத், ஸோ இவரை சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி போயிருக்கிறாங்க. அங்கே நடந்த கலவரம் எப்படி, அங்கே நடந்த சீரியஸான ஒரு விஷயம் எப்படி, ஆனால் இவங்க 2 பேருமே எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துருக்குறாங்க. இவங்க 2 பேரும் நீங்கள் பாருங்கள். அப்டேட் மூலிமா தான் லாகூரில் வந்து தாக்குதல் ஒரு பெரிய வெடிகுண்டு சவுண்டு ஒன்று கேட்டது. என்னடான்னு பார்த்தாக்கா நாம் தாக்குதல் ஆரம்பித்து மே 7ஆம் தேதி நம்ம அந்த தாக்குதல் ஆரம்பித்தோம். இன்றைக்கி 8ஆம் தேதி லாகூரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பாகிஸ்தான் விமானப்படை வந்து ஒரு ரிகர்சல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு தருணத்தில் அந்த வெடிகுண்டு வந்து அந்த இடத்துலே வெடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு மீட்டப்பில் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் வந்து இருக்குது, இராணுவப்படை இந்த நிலைமையில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷரீஃப் அவர் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்கெலாம் கொடுத்துருந்தார். அதில் ரொம்ப துல்லியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். எஸ்பெஷலி ஒரு ஃபாரின் சேனலில் அவரை கேள்வி மேலே கேள்வி எழுப்புனாங்க. இந்தியா வந்து இவங்க பிளான் பண்ணி தான் இந்தியாவில் பெஹல்காமில் வந்து இந்தியாவே வந்து பிளான் பண்ணி அவங்க அந்த தாக்குதலை ஏற்படுத்தி எங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இது வந்து அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஷரீஃப். ஸோ ஷரீஃப் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் இந்தியாவை நாங்கள் 100% தாக்க போகிறோம், ஆனால் நாங்கள் எப்படி தாக்க போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல, ஆனால் நாங்கள் பழி வாங்காமல் விட மாட்டோம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. எஸ்பெஷலி என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானும் இந்தியா மேலே வந்து
பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே போர் தொடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு திராணி இல்லாத ஒரு நாடு அது. பட் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அங்கங்கே பாம்பு வெடிக்க வைக்கலாம், அங்கங்கே ஒரு வெடிகுள் தாக்குதல் நடத்தலாம், ஒரு பயத்தை ஏற்படுத்தலாமே தவிர நம்ம இந்தியனோட ஆர்மியோ ஆகட்டும், இந்தியாவோட கடல் படையாகட்டும், இந்தியாவோட நேவி படையாகட்டும், இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனை கூட ஒரு வெங்காயமும் பிடுங்க முடியாத ஒரு தருணத்தில் இருக்குது பாகிஸ்தான். ஸோ இந்தியா சொல்லக்கூடிய விஷயம் இந்த தருணத்தில் என்னன்னா, நாங்கள் வந்து போர் கொடுக்க விரும்பலை, போர் செய்ய விரும்பலை. இப்போ மட்டும் இல்லை, இந்திரா காந்தி பீரியடில் கூட இந்திரா காந்தி மேடம் சொன்னதும் அதே தான், நாங்கள் போர் விரும்பலை அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்களும். இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிலையும் போரை விரும்பலை. ஆனால் இத்தனை பெண்களோட குங்கும போட்டு அழித்த அந்த புறம்போக்கு சொறி நாயங்களை தான் டார்கெட் பண்ணி உங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் வந்தோம், அவங்கள மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணி அடித்தோமே தவிர உங்களோட பாகிஸ்தான் பொதுமக்களை யாரையும் நாங்கள் அழிக்கலை, சாகடிக்கலை அப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கம் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அப்படியே சொல்லும் போது நம்ம எல்லாருமே சிரிக்கக்கூடிய வகையில் அந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஷரீஃப் வந்து ஒரு டைலாக் அடிக்கிறாரு. அந்த டைலாக்ல அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாராம், அதை நம்மளாலேயே ஏற்றுக்க முடியாது. பாகிஸ்தான் மோஸ்ட் எஃபெக்டட் பை டெரரிஸ்ட் அப்படின்னு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷரீஃப் வந்து சொல்கிறாரு. உண்மையிலே எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியலடா. ஏண்டா, பாம்பு, நல்ல பாம்புக்கு நீங்கள் பால் ஊற்றிட்டீங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை கொத்தாமலாம் விட போகுது, கண்டிப்பாக கொத்தும். ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கு திருப்பி விடுறாங்க. பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு, உங்களுக்கு மட்டுமா அந்த வழி இருக்குது, எங்களுக்கும் தான் அந்த வழி இருக்குது அப்படின்னு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு ஷரீஃப் அவர்கள். இந்த ஒரு தருணத்தில் ஷரீஃப் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு டர்க்கியோட பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணி ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறாரு. அது ஆறுதல் தெரிவித்தாரா இல்லை அவங்கள நோண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாரான்னு தெரியல. இந்த மாதிரி இந்தியா வந்து உங்களை அடிச்சிடுச்சு, இதுக்கு மேலே நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் ஆறுதல் கொடுக்குறோம் அப்படின்னு ஆல்ரெடி இவங்களே ஒரு மாதிரி. இன்னும் டர்க்கியும் உள்ளே வந்தாக்கா இவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு நிலைமையில் இவங்க பார்க்க போகிறாங்க, இல்லை எப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நம்ம பாகிஸ்தானை மட்டும் தான் டார்கெட் பண்ணோம், அடுத்தது அவங்க நாடை டார்கெட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஓகே, அடுத்தது நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட வர 10ஆம் தேதி வரைக்கும், கிட்டத்தட்ட வருகின்ற 10ஆம் தேதி வரைக்கும் நிறையா ஏர்ஃபோர்ஸை வந்து மூட போகிறாங்க. காரணம், குறிப்பாக இந்த பாகிஸ்தான் பக்கம் பார்டர் பக்கம் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் டெம்பரவரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் நாம் எந்த அளவுக்கு ஜாகிரதையாக இருக்கணுன்றதை நம்ம ப்ரோட்டோஸை ஃபாலோ பண்ணுறோம். அந்த பக்கம் பாகிஸ்தான் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தருணத்தில் காத்துட்ருக்குறாங்க. இந்த ஒரு தருணத்தில் ஸோ ஒரு பக்கம் இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, ஸோ NIA, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பஹல்காமில் நடக்கப்பட்ட தாக்குதல் குறித்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அங்கே இருக்கக்கூடிய ஆதாரத்தை எல்லாத்தையும் நாங்கள் வந்து கவரப் பண்ணிட்டோம், நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இன்னும் பொதுமக்கள்கிட்ட யார்கிட்டையாவது அதை சார்ந்து ஏதாவது வீடியோவோ இல்லை படமாவோ யாராவது எடுக்கப்பட்டிருந்தால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொண்டு எங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு அந்த ஃபோட்டோவையும் அந்த வீடியோவையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க பொதுமக்கள்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த கவாஜா ஆசிஃப் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு போரெல்லாம் தேவையில்லை, அதையும் மீறி இந்தியா வந்து இன்னும் போர் கண்டினியூ பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் எங்களோட பதிலடி எப்படி இருக்குன்றது அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஸ்பீச்சில் அப்படியே டல்லாக பேசினார். ஆனால் இப்போ அவர் பேசக்கூடிய அந்த பேச்சில் யார் பின்னாடி நிற்கிறாங்கன்றது தெரியல. ஆனால் நம்ம இந்தியாவை முக்கியமான பிளேஸை டார்கெட் பண்ணி நாங்கள் வந்து தாக்குதல் ஏற்படுத்துவோம், கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு இந்த கவாஜா. ஸோ இவர் முக்கியமாக டார்கெட் பண்ணுறது என்னென்னா, மிலிட்ரி எக்ஸஸ், ஏர்ஃபோர்ஸ், நேவி, கடல் படை, இந்த மாதிரி முக்கியமான இடத்துலலாம் வந்து இவங்க வந்து தாக்குதல் ஏற்படுத்த போகிறாங்களாம். இவங்க நம்ம ஆர்மி மேலே கை வைக்காத வரைக்கும் இவங்க சேஃபு. ஆர்மி மேலே கையை வச்சுட்டாங்க, அடுத்தது இருக்கிற இன்னும் இப்போ 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து தாக்குனாங்க. உள்ளே வந்து 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வந்து இன்க்ளூடிங் பொதுமக்கள் பாதிக்கிற அளவுக்கு கூட கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த பாகிஸ்தான் அரசாங்கம் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பாகிஸ்தான் ஆல்ரெடி அவங்களோட வாரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே இப்போது வெறியும் குண்டு மழையாக புழிஞ்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க நம்ம
இந்தியன் ஆர்மி மேலே பார்டர் கார்னர்லேருந்து எங்கிருந்து தாக்குறானுங்க, எப்படி தாக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் இவனுங்க பொட்ட மாதிரி தான் தாக்க முடியுமே தவிர ஆண்மகன் மாதிரி சிங்கம் மாதிரி வெளியே வந்து இந்தியா பார்டருக்குள்ளே வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவனுங்க பொழப்பே இந்த மாதிரி மறைஞ்சது தாக்குறது தான். அதுக்கு எதுக்கு இவங்களுக்கு கோட்டு சூட்டு, எதுக்கு இவங்களுக்கு மீசை அப்படின்றது எனக்கு தெரியல. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இது 2வது நாளாக இந்த தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் கூட உயிர் இறந்து போயிருக்கிறாரு. த வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட பார்டராக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் பார்டராக வந்து கருதப்படுது. இன்கேஸ் பாகிஸ்தான் மீண்டும் அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்க தலையிலேயே அவங்களே மண்ணை போட்டுக்கிறதா அர்த்தம். ஸோ அவங்க இன்கேஸ் டார்கெட் பண்ணாலும் நம்ம பார்டரோட மெயினான கீ பகுதியாக இருக்குது இல்லையா, அந்த கீ பகுதியை தான் அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஐபியோட பார்டர் நம்பர் 1 பார்டர்னு சொல்லுவோம். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் நார்த்தில் ஆரம்பித்து இந்த 0 பாயிண்ட் எங்கே நிற்கிது நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நிற்கிது. குஜராத்தோட சிந்து ப்ராஜெக்ட் அங்கே நிற்கிது. ஒருவேளை பாகிஸ்தான் டார்கெட் பண்ணாக்கா இந்த இடத்த தான் டார்கெட் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவோட ஸ்டேட்ஸ் எல்லாம் எதெல்லாம் இந்த பாகிஸ்தான் பார்டர் கூட ஷேர் பண்ணியிருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குஜராத்திலேருந்து நீங்கள் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 3323 கிலோமீட்டர்ஸ் அந்த பார்டரோட அகலம் இருக்குது. இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1223 கிலோமீட்டர். இதை தொடர்ந்து ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1170 கிலோமீட்டர். அப்படியே நீங்கள் குஜராத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 506 கிலோமீட்டர். பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 425 கிலோமீட்டர்ஸ். இந்த 4 ஸ்டேட்டை மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து ஒரே நேரத்தில் அவங்க இந்தியாவை டார்கெட் பண்ண முடியும். ஒரு மிஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே தாக்குதல் ஏற்படுத்தினாங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆல்ரெடி இப்போது பாகிஸ்தான் வந்து பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, எக்கனாமிக் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் இவங்க போர் தொடுக்க ஆரம்பித்தாக்கா கடைசியில் அவங்க பிச்சை எடுக்கிற நிலைமை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 மணி நேரம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது இப்போ நடந்த இந்த தாக்குதலுக்காக. இன்னும் நிறைய நாடுகள் நம்மளுக்காக இந்த பிரீத்தி பட்டேல் யூகேவோட எம்பி, ஸோ இவங்க வந்து இந்தியா சார்பாக நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு நாங்கள் இன்னும் பாகிஸ்தான் தாக்குதல் கொடுக்க ஆரம்பித்தால் நாங்கள் இன்னும் பலமாக இந்தியாவோட கண்டிப்பாக சப்போர்ட்டாக நிற்போம் அப்படின்னு அந்த பிரீத்தி பட்டேல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவோட நம்ம கண்டிப்பாக சப்போர்ட்டாக நிற்கணும். இந்தியாவுக்கு இன்னும் அதிகமான ஒரு கோஆப்ரேஷனை வந்து நம்ம கொடுக்கணும் இந்த ஒரு தாக்குதலுக்காக. ஏன்னா இந்தியா எந்த இடத்துலையும் பாதிக்கலை, பொதுமக்கள் மட்டும் தான் பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் பாகிஸ்தான் ஆகட்டும் இந்தியாவாகட்டும் சோல்ஜருங்க மட்டும்தான் தாக்கியிருக்கிறாங்க, சோல்ஜர் மட்டும்தான் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அது வேற மாதிரி. ஆனால் அதை உள்ளே வந்து பொதுமக்களை தாக்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது கொஸ்டின் மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன், கிட்டத்தட்ட ஒரு 26 பேரை நம்ம நாட்டிலேருந்து போய் அவங்க அப்பாவி மக்களை கொன்னதாக ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜை வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் மீறி உள்ளே வந்தாங்கன்னா வாங்கி கட்டிட்டு தான் போக போகிறாங்க. எனிவே பாகிஸ்தானோட தலையெழுத்தது. பட் இப்போது பஞ்சாப் போலீஸ் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸுங்களுக்கெல்லாம் ஒரு சர்க்குலேஷன் அமைச்சிருக்கிறாங்க. அந்த சர்க்குலேஷனோட ப்ரோட்டோக்காலை உடனுக்குடனே ஃபாலோ பண்ணோம். 2 நாள் 3 நாள் கழிச்சு கிடையாது. அந்த ப்ரோட்டோக்காலை உடனே அடுத்த செகண்ட் எல்லாருமே அந்த மெசேஜை ரிசீவ் பண்ண அடுத்த செகண்ட் எல்லாருமே அலர்ட் ஆகணும். அப்படின்னா யாரெல்லாம் லீவில் போயிருந்தீங்க, யாரெல்லாம் சிக் லீவில் இருந்தீங்க, யாரெல்லாம் மெட்டர்னிட்டி லீவில் இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே உடனே ஆஜராகணும். எல்லா ஆஃபீஸரும் நீங்கள் பஞ்சாப் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து எல்லாருமே ஆஜராகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. அதை சார்ந்து யாராவது கால் பண்ணி அந்த ஆஃபீஸர்ஸ் யாராவது ஃபோன் எடுக்காமல் இருந்தாங்கன்னா உடனே அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பஞ்சாப் போலீஸ் வந்து சீரியஸான ஒரு ஆக்ஷனை வந்து முன்ன வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியனோட ரயில்வே மினிஸ்டர் வந்து ஒரு சர்க்குலேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிங்களுக்கு இந்த வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ரயில்வே எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இதில் கொடுக்கப்படுது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில தீவிரவாதிகளாகட்டும் இல்லை பாகிஸ்தான் ஆர்மி ஆகட்டும் நம்ம இந்தியனோட ரயில்வே இருக்கு இல்லையா, அதுவும் எஸ்பெஷலி மிலிட்ரிக்காக செப்பரேட்டாக இயங்கக்கூடிய அந்த ரயில்வேவை வந்து தாக்குறதுக்கு அந்த ரயில்வே எங்கெல்லாம் இயங்குது டைமில் எடுப்பாங்க, எப்படியெல்லாம் அதோட மூமெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசைப்படுறதுனால
கால் மூலிமா உங்கள் ரயில்வே எம்ப்ளாயிங்களுக்கு யாருக்கு வேணாலும் கால் வரும். நான் மினிஸ்டர் பேசுகிறேன், நான் அவங்க பேசுகிறேன், நான் ரயில்வே மினிஸ்டர் பேசுகிறேன், நான் வந்து ரயில்வே துறை அமைச்சர் பேசுகிறேன், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கால் வரும். அந்த காலில் உங்களோட நம்ம இந்தியன் ரயில்வேவோட டேட்டாஸை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் யாராவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு அந்த டேட்டா கேட்டாங்கன்னா, நான் டைரெக்டாக வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க, இல்லை எந்த இடத்துக்கு வரணும், ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி அந்த டேட்டாவை ஒரு போலீஸ் சார்பாவோ இல்லை ஒரு மிலிட்ரி சார்பாவோ வச்சு நீங்கள் அந்த உங்களோட ரெஸ்பெக்டட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த டாக்குமெண்ட்டை சரண்டர் பண்ணுங்கள். ஃபோன் மூலிமாவோ வாட்ஸ்அப் மூலிமாவோ மெயில் மூலிமாவோ இந்த டாக்குமெண்ட்டை தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரயில்வே மினிஸ்டர் வந்து ஒரு சர்க்குலேஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. ரயில்வே எம்ப்ளாயிங்க, இந்தியன் ரயில்வே எம்ப்ளாயிங்க எல்லாருமே இந்த வீடியோவை முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இந்த டேட்டாஸை மட்டும் தயவு செய்து சோஷியல் மீடியா மூலிமாவோ மெயில் மூலிமாவோ ஃபோன் மூலிமாவோ தயவு செய்து வாட்ஸ்அப் மூலிமாவோ யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருக்கிறாரு ரயில்வே மினிஸ்டர். ஸோ நம்ம எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் ஸ்கேம் காலு, ஃபேஸ்புக் வீடியோ காலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்கேம்னாவே நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இந்தியாவில். அதே மாதிரி ஒரு புது ஸ்கேமை வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த தற்கூரிங்க இருப்பாங்க, இந்த கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கமெண்ட்டை போடுவாங்க. தாக்குதல் ஏற்படுத்தின அடுத்த செகண்டு கீழே கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் உலக நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மினிஸ்டருங்களுக்காகட்டும், உலக நாட்டில் இருக்கக்கூடிய டிவி சேனல்ஸ்க்காகட்டும் இது வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே பழைய வீடியோலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பழைய வீடியோலாம் எடுத்து போட்டு இந்தியா வந்து எங்களை தாக்கிட்டாங்க, இந்தியா வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க, எங்கள் குழந்தை மக்கள் எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க, எங்கள் வீடெல்லாம் ஒடிஞ்சு விழுந்துடுச்சு, நாங்கள் உட்காரத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரு ஃபேக்கான நியூஸை வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில தற்கூரிங்க வந்து இந்த மெசேஜை வந்து வைரல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து உண்மை கிடையாது, முழுக்க முழுக்க ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம பக்கத்து நாடான சைனா இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து இந்த ரெண்டு நாடு எப்படா அடிச்சுக்குவாங்க, சென்ட்ரலில் எப்படா நம்ம உள்ளே போய் செய்திகள்லாம் கலெக்ட் பண்ணி முன்னுக்கு புறமாக நம்ம போட்டு பொதுமக்களுக்கு வந்து மண்டையை குழப்பி விடலான்னு காத்துட்ருக்குறாங்க. ஸோ இது சைனா கவர்மெண்ட் வந்து செய்யலை. குளோபல் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ சீனாவோட ஊடகம் அது. அந்த செய்தியில் நியூஸ் பேப்பரில் இன்னைக்கு இந்தியாவோட போர் விமானத்தை வந்து பாகிஸ்தானை வந்து தாக்கி வீழ்த்திட்டாங்க, அடித்து தூள் கிளப்பிட்டாங்க அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு பொய்யான செய்தியை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க சைனா கவர்மெண்ட். நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தவறான செய்தியை நீங்கள் வெளிவிடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிச்சி ஆய்வு செய்து அதுக்கப்புறம் இந்த நியூஸை வந்து பரப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சைனாவுக்கு மட்டும் இல்லை, ஈவன் நம்ம இந்தியாவில் கூட நிறைய யூடியூபர்ஸை நம்ம பார்க்குறோம். அவங்க இந்த ஒரு டைமில் அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் வேணும், அவங்களுக்கு ஒரு பேர் எடுக்கணும், அவங்களோட வீடியோ வைரல் ஆக்கணும்னு சில தவறான இமேஜஸ், தவறான வீடியோஸை தவறான பிளேஸில் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து வைரல் ஆக்கிறதுக்கு அவங்க நல்ல பேர் எடுத்துக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து நம்ம இந்தியா நேஷ்னலோட இஷ்யூ, இது வந்து பொதுமக்களோட இஷ்யூ கிடையாது, இந்தியாவோட நேஷ்னல் இஷ்யூ. இது வந்து கட்சி சார்ந்தாகட்டும், இல்லை ஜாதி சார்ந்தாகட்டும், இல்லை மத சார்ந்தாகட்டும், இல்லை ஏழை பணக்காரன் சார்ந்தாகட்டும் இங்கே பேசப்படுறதுக்கு கிடையாது. வி ஆல் இண்டியன்ஸ், ஒன் இண்டியன்ஸ். ஸோ அதை சார்ந்து தான் இன்றைக்கி டெல்லியில் ஒரு பெரிய மினிஸ்ட்ரி மீட்டிங் வந்து ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த மீட்டிங்கில் சகல கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடியிருந்தாங்க. காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா கட்சி சார்ந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், அதில் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பிஜேபி அந்த வேலை செய்யலை, காங்கிரஸ் இந்த வேலை செய்யலை, அதிமுக இந்த வேலை செய்யலை, டிஎம்கே இந்த வேலை செய்யலை அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது 2-3 நாளாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம இந்தியா நாட்டுக்காக பாகிஸ்தானுக்கு ஃபுல்லு தாக்குதல் ஏற்படுத்துறதுக்காக எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், நாங்கள் காங்கிரஸ் வந்து உங்கள் கூட இருக்கிறோம், கட்சி சார்ந்து எங்கேயுமே பேசப்படலை. இதுதான் சான்ஸ்னு பிஜேபி யாரும் பழி வாங்கலை, இதுதான் சான்ஸ்னு காங்கிரஸை யாரும் பழி வாங்கலை. தயவு செய்து இதை புரிஞ்சுக்குங்க, இந்த தவறான செய்தியை வந்து யாரும் பரப்பாதீங்கன்றது என்னோட அன்பான ரெக்வெஸ்ட். ரைசிங் டென்ஷன் அப்படின்னா இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்கப்படுறது தேச குற்றவாளி, எங்களை யார் அடித்தாங்களோ தீவிரவாதிகளை மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணி அடித்தோமே தவிர பொதுமக்களை இல்லை அப்படின்னு மற்ற நியூஸ் பேப்பர்லாம் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற நீங்கள் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு செய்தி பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்களே தவிர இந்தியாவுக்கு புறம்பாக நிற்கலை. அது எக்கனாமிக் டைம்ஸை எடுத்துக்கிட்டோம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லை பிபிசி நியூஸாக இருக்கட்டும், எந்த ஒரு நியூஸில் பார்த்தாலும் இந்தியாவுக்கு சாதகமாக இந்தியா எந்த நோக்கத்தில் பாகிஸ்தானை தாக்குனாங்கன்றதை டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிக்கிறாங்க. சில தற்குறிகள் மட்டும்தான்
தவறான ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேசிய பாதுகாப்பாளர்கள் இருப்பார் இல்லைங்களா, இந்த அஜித், இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்து நடந்து முடிஞ்ச பிறகு இத்தனை கண்ட்ரிக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட்டு, அந்த 2 பெண்கள் யார், எப்படி இன்னைக்கு இந்தியாவிலேருந்து ப்ரெஸ் மீட்டில் அதுவும் ஒரு 2 பெண்களை சாதனையாளர்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில், இந்தியா மட்டும் இல்லை உலக நாட்டில் பார்க்கக்கூடிய வகையில் இந்த 2 பெண்மணிகளை நிற்க வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுருக்கிறாங்க இந்த ப்ரெஸ் மீட்டில். இந்த ஆப்ரேஷன் சிந்து நாங்கள் எப்படி நடத்தணும், எந்த டைமுக்கு நடத்தணும், எத்தனை இடத்துல நடத்தணும், எப்படி நாங்கள் அட்டாக் பண்ணோம், இதுக்காக நாங்கள் என்னெல்லாம் முயற்சி செய்தோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க வித் ப்ரெஸ் மீட். எப்போ இந்த பெஹல்காமில் கிட்டத்தட்ட 27 பெண்களோட குங்குமத்தை அழிச்சாங்களோ, அந்த குங்குமத்தையே வச்சு சிந்துன்ற பேரில் ஆப்ரேஷன் 1 ஸ்டார்ட் பண்ணி பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தாக்கியிருக்கிறாங்க நம்ம அரசாங்கம். ஸோ இந்த சிந்து அப்படின்றது எப்படிப்பா இந்த பேரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, திரு நரேந்திர மோடி அவர்களே இந்த ஆப்ரேஷனை நம்ம தொடங்கணும்னா ஒரு பேர் வைக்கணும், இதுக்கு ஏதாவது ஒரு பேர் செலெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய மிலிட்ரிஸு, நேவி மினிஸ்டருங்கெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல யாருமே அதுக்கு ஆப்டான பேரை வந்து சொல்ல முடியல. பட் உடனே அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த சிந்து ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி நம்ம நாட்டு பெண்களோட தாலி அறுத்தாங்களோ, குங்குமத்தை அழிச்சாங்களோ, அதே குங்குமத்தை வச்சு நம்ம அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 140 கோடி பெண்களுக்கு ஒரு ஆதரவாக அவங்களோட ஆதங்கத்தை போற்றக்கூடிய வகையில் இந்த ஆப்ரேஷன் சிந்துவை வந்து தொடங்கப்பட்டது. இந்த பேர் நரேந்திர மோடியால் வைக்கப்பட்டது. ஸோ யார் இந்த 2 பெண்கள் அப்படின்னு நம்ம ஒரு லேடி வந்து லெப்டினன்ட் கர்னல் சோபியா குரோசி, பிவமிகா சிங், இவங்க 2 பேருமே இந்த ஆப்ரேஷனில் ஒரு கீ பர்சனாக முக்கியமாக பார்க்கப்படுது. நம்ம முதலில் இந்த சோபியா குரோஷியை பற்றி பார்க்கலாம். வெறும் 35 வயசு ஆகக்கூடிய இந்த சோபியா குருஷி கிட்டத்தட்ட குறுகிய காலத்தில் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்காத வகையில் நிறைய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க குஷி 2016 சர்வதேச இராணுவ பயிற்சியில் இவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. இந்தியா வந்து பங்கேற்று இருந்தது. இதில் ரஷ்யா, சைனா, ஜப்பான், இந்தியாவிலேருந்து நம்ம சைடில் இருந்தும் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம இந்தியா தலைமைக்கு சோஃபியா குரூசி தான் பங்கேற்றிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இராணுவ பயிற்சியில் யாருமே சாதனை செய்ததா சரித்திரம் இல்லை. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியாவில் சாதனை செய்த கர்னல் சோபியா குரூசி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இவங்க இராணுவ ட்ரைனிங் எடுத்ததே நம்ம தமிழ்நாட்டில் தான். எஸ்பெஷலி சென்னையோட மெட்ராஸ் ஆர்மியில் வந்து இவங்க முழுக்க ட்ரைனிங் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கூரில் ஐநா அமைதிப்படையில் நம்ம இந்தியாவோட ஆர்மி அதில் இருந்திருக்கிறாங்க. குழந்தைங்களோட, பெண்களோட அவங்கள நலனை நாங்கள் பாதுகாப்பு கொடுப்பதில் எனக்கு அந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு இவங்க வேலை செய்யக்கூடிய அந்த தருணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க குடும்பமே இராணுவ பாரம்பரிய குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறாங்க. இவங்க தாத்தா, அப்பா, முப்பாட்டன் எல்லாருமே இந்த இராணுவ படையில் தான் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது வின் கமாண்டர் விவமிகா சிங், விமானப்படையில் முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. 2004 இவங்களோட வேலையை ஏர்ஃபோர்ஸில் வந்து தொடங்குறாங்க. ஸோ தொடக்கத்தில் சில சீத்தா என்ற ஹெலிகாப்டர்லாம் வந்து இவங்க ஃப்ளையிங் பண்ணியிருக்கிறாங்க. 2016 இவங்க வின் கமாண்டராக பதவியேற்றம் எடுத்தாங்க. பெண்களோட பாதுகாப்புக்காக முக்கியமாக இவங்க இந்த வென் கமாண்டராக வந்து நான் வேலை செய்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி பொதுமக்களை தாக்குனதுனால, அதுவும் ஆண்களை மட்டும் தாக்கிட்டு போய் பெண்களை விட்டுட்டு போன அந்த ஒரு தருணம் இந்தியாவில் உண்மையிலே பார்க்க முடியாத ஒரு தருணம். இவங்களுக்கு பாகிஸ்தான் இந்த தீவிரவாதிகளுக்கு நம்ம ஆண்கள் யாரும் பதிலடி கொடுக்கக்கூடாது, பெண்கள் தான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு இந்த 2 பெண்களை வச்சு பதிலடி கொடுத்தாரு நம்ம இந்தியா. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டு உங்களுக்கு உடனுக்குடனே கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய நியூஸை நீங்கள் பார்ப்பீங்க, அதில் உங்களுக்கு கிளாரிட்டி அப்டேட்ஸு கிடைச்சிருக்காது. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற இந்த அப்டேட்ஸ், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்றைக்கும் நடந்த அப்டேட்ஸை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு ஒரு 20-25 நிமிஷத்தில் இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன்.
ஸோ மீண்டும் உங்களோட ஆதரவு சப்போர்ட்டு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. தயவுசெய்து புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RK. நன்றி, வணக்கம்.